பாலஸ்தீனம் தனிநாடாக அங்கீகாரம் பெறுவதற்கு நாளைய வாக்கெடுப்பில் நாங்கள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாகத்தான் இருக்க போகிறோம் என்கிற நல்ல செய்தியை இன்றைய தினம் சீனா வெளிப்படையாக அறிவித்திருக்கிறது. இஸ்ரேல் தன்னுடைய காட்டுமிராண்டித்தனத்தை நிறுத்தாமல் நார்த் காசாவில் பயங்கரமாக ஆரம்பித்திருக்கிற அதே நேரம் சவுத் காசாவில் ரஃபா பகுதிகளிலும் தாக்குதலை ஆரம்பித்திருக்கிறார்கள். ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி 25,000 டன் வெடிபொருட்கள் காசாவில் வீசப்பட்டிருக்கிறது என்கிறார் ஐநாவினுடைய காசாவுக்கான போர் கண்காணிப்பாளர். ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கூகுள் அநியாயம் செய்கிறது என்கிற போராட்டத்தை முன்னெடுத்த 28 ஊழியர்கள் இன்றைக்கு பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவ்வளவுதான் பண்ண முடியும். மிக தெளிவாக அவர் சொல்லியிருக்கக்கூடிய செய்திதான், இஸ்ரேல் எங்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு ஏற்பாடுகளை செய்து கொண்டிருப்பதாக சொல்கிறது. குறிப்பாக எங்களுடைய அணு ஆயுத தயாரிப்பு நிலைகளை இலக்கு வைத்து தாக்க இருப்பதாக இஸ்ரேல் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஹமாஸினுடைய தலைவர், அரசியல் துறை பொறுப்பாளராக இருக்கிற இஸ்மாயில் ஹனியா அவர்களை இன்றைய தினம் துருக்கியினுடைய வெளிவிவகார அமைச்சரும் அவருடைய தூதுக்குழுவும் வந்து சந்தித்திருக்கக்கூடிய நிகழ்வு தோஹா கத்தாரிலே நடைபெற்றிருக்கிறது. இந்த மாதிரியான நேரத்தில் என்ன செய்கிறார்கள் ஹமாஸும் கஸ்ஸாம் பிரிகேடும் அல் குதுஸ் படையணியும் என்கிற ஒரு கேள்வியும், இதே போன்று ஹிஸ்புல்லாக்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற கேள்வியும் இன்றியமையாதது. அயன்டோமுக்கே அடிக்கிறாங்க. எது விரட்டி போய் அடிக்குமோ, ஒரு ஏவுகணை உள்ள வந்தா அதை விரட்டி போய் தாக்குற சிஸ்டம் தான் அயன்டோம். அந்த விரட்டி போய் தாக்குகிற சிஸ்டத்துக்கு ஒரு ஏவுகணை தாக்குதல் நடத்தப்படுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, காசா என்கிற ஒரு குறுகிய நிலப்பரப்புக்குள் இஸ்ரேல் என்கிற உலகின் மாபெரும் இராணுவம், ஒரு ஜாம்பவான் என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பாரிய இராணுவ பலம் கொண்ட ஒரு நாடு தாக்குதல்களை ஆரம்பித்து 195 நாட்களை நாம் தாண்டி இருக்கிறோம். இன்னும் ஓரிரு நாட்களில் 200வது நாளை இந்த தாக்குதல் அடைய இருக்கிறது. இன்றோடு 34,000 அப்பாவிகள் அங்கே கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். இதே நேரத்தில் இன்னும் அங்கிருக்கக்கூடிய மக்கள் மீதான தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சுமார் 80,000க்கு நெருக்கமானவர்கள் கைகால்களை இழந்திருக்கிறார்கள். அதிலே அதிகமானவர்கள் பெண்களும் குழந்தைகளும் என்கிற செய்திகள் தான் மிக மிக வேதனைக்குரியது. இந்த மாதிரியான நேரத்தில் 195வது நாளாக காசாவிலும் காசாவை ஒட்டியும் என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், இன்ஷா அல்லாஹ் வெள்ளிக்கிழமை, அதாவது இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கிற இன்றைய நாள் ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சில் UNSCயில் மிக முக்கியமான தீர்மானம் ஒன்று வாக்கெடுப்புக்கு வர இருக்கிறது. அல்ஜீரியா இந்த தீர்மானத்தை முன்மொழிய இருக்கிறது. இந்த தீர்மானத்தில் 15 நாடுகள் உறுப்புரிமை பெற்றிருக்கக்கூடிய ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சில் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள இருக்கிறது. அது என்ன வாக்கெடுப்பு என்று சொன்னால், முழு உலகமும் எதிர்பார்க்கக்கூடிய பாலஸ்தீனம் தனியான நாடுதான் என்கிற அந்தஸ்தை ஐநா சபை வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கை தான் ஐநாவிலே முன்மொழியப்பட இருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், உலகத்திலே இருக்கக்கூடிய ஐநாவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஐநாவில் இணைந்திருக்கக்கூடிய உலக நாடுகளில் சுமார் 139 நாடுகள் பாலஸ்தீனத்தை ஒரு தனி நாடாக அங்கீகரித்திருக்கிறது. குறிப்பாக உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளில் 3/2 பெரும்பான்மை பாலஸ்தீனம் தனி நாடு என்கிற வட்டத்துக்குள் இருக்கிறது. குறிப்பாக இலங்கை, இந்தியா உள்ளிட்ட நாடுகளும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்திருக்கக்கூடிய நாடுகளாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இலங்கையிலே பாலஸ்தீனத்திற்கான தூதுவராலயம் இருக்கிறதையும் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இந்த மாதிரியான நேரத்தில் 139 நாடுகள் உலகத்திலே பாலஸ்தீனம் தனி நாடுதான், அவர்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது என்பதை ஒத்துக்கொண்டிருந்தாலும் ஐநா பாலஸ்தீனத்தை ஒரு தனி நாடாக, தனி தேசமாக இதுவரை அங்கீகரிக்காமல் இருக்கிறது. அதற்கான முயற்சி தான் நாளைய தினம், அதாவது இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ஐநாவிலே கொண்டு வரப்பட இருக்கிறது. இந்த தீர்மானத்தில் 9 நாடுகள் இதற்கு ஆதரவாக குறைந்தது வாக்களிக்க வேண்டியிருக்கிறது. 9 நாடுகள் வாக்களிக்கும் பட்சத்தில் தீர்மானம் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும். எது எப்படி போனாலும்
அத்தனை நாடுகளும் வாக்களித்தாலும் அங்கே உறுப்புரிமை பெற்றிருக்கக்கூடிய நிரந்தர உறுப்பினர்களாக இருக்கிற 5 நாடுகள் அமெரிக்கா, பிரான்ஸ், பிரித்தானியா, ரஷ்யா, சீனா. இந்த 5 நாடுகளில் ஏதாவது ஒரு நாடு இல்லை, நாங்கள் இந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிற தங்களுடைய வீட்டோ பவரை பயன்படுத்தினால் அந்த தீர்மானம் மொத்தமாக ரத்து செய்யப்படும். ஐநா சபை உருவாக்கப்பட்ட நேரத்தில் ஐநா சபையை உருவாக்கிய 2ஆம் உலக மகா யுத்தத்திற்கு பிறகு உருவாக்கிய மிக முக்கியமான 5 நாடுகள் இந்த நாடுகள். அப்படி உருவாக்கப்படுகிற நேரத்தில் தான் ஐநாவை உருவாக்கிவிட்டு அதில் எந்த தீர்மானம் கொண்டு வந்தாலும் அந்த தீர்மானத்தை தள்ளுபடி செய்கிற அதிகாரம் இந்த 5 நாடுகளுக்கு இருக்கிறது. இந்த 5இல் ஒரு நாடு இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று வீட்டோ என்கிற அந்த பவரை பயன்படுத்தினால் உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகள் ஒன்றை சொன்னாலும் அந்த ஒரு நாடு சொல்வதுதான் ஏற்றுக்கொள்ளப்படும் என்கிற ஒரு நியாயத்திற்கு முரணான அநியாய சித்தாந்தத்தை ஐநா உருவாக்கி வைத்திருக்கிறது. அந்த உருவாக்கப்பட்ட சித்தாந்தத்தின் அடிப்படையில் வெள்ளிக்கிழமை கொண்டு வரப்பட இருக்கிற தீர்மானத்தில் அத்தனை நாடுகளும் பாலஸ்தீனத்திற்கு தனிநாடு அந்தஸ்து கொடுக்க வேண்டும் என்று கை உயர்த்தினாலும் ஏதாவது 5 நாடுகளில், அதாவது அமெரிக்கா, பிரித்தானியா, பிரான்ஸ், ரஷ்யா, சீனா, இந்த 5 நாடுகளில் ஏதாவது ஒரு நாடு இல்லை இல்லை இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று மறுத்து விடுவார்களாக இருந்தால் இந்த தீர்மானம் குப்பையில் போட்டதாக மாறிவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்கிற அதே நேரம் மீண்டும் ஒரு வரலாற்று தவறை செய்யாதீர்கள் என்று அரபு நாடுகள் இந்த ஐரோப்பிய நாடுகளையும் மற்ற நாடுகளையும் கோரிக்கை விடுத்திருக்கின்றன என்கிற செய்திகளையும் நம்ம நேற்று பார்த்திருந்தோம். இந்த நிலையில் பாலஸ்தீனம் தனிநாடாக அங்கீகாரம் பெறுவதற்கு நாளைய வாக்கெடுப்பில் நாங்கள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாகத்தான் இருக்க போகிறோம் என்கிற நல்ல செய்தியை இன்றைய தினம் சீனா வெளிப்படையாக அறிவித்திருக்கிறது. எது எப்படி போனாலும் ரஷ்யா பாலஸ்தீன தனிநாடு என்கிற கோரிக்கைக்கு எதிராக இருக்காது என்பது வெள்ளிடை மலையாக இருக்கக்கூடிய நேரத்தில் சீனா, ரஷ்யா இந்த பக்கம் இருந்தாலும் பிரித்தானியா, பிரான்ஸ், அமெரிக்கா ஆகிய நாடுகள் அந்த பக்கம் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக பிரான்சும் இதற்கு எதிராக வீட்டோவை பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் குறைவு. சில நேரம் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் இருக்கலாம், இது போன்ற காரியங்களை செய்யலாம், வீட்டோவை பயன்படுத்த வாய்ப்பே கிடையாது என்கிற ஒரு நிலை இருக்கிறது. அதே போன்று பிரித்தானியாவும் வீட்டோவை பயன்படுத்துவார்களா என்கிற ஒரு கேள்வி இருந்தாலும் அமெரிக்கா திட்டத்தெளிவாக வீட்டோவை பயன்படுத்தும் என்பதை ஐநாவுக்கான அமெரிக்காவினுடைய தூதுவர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். அல்லாஹுவே அருள் புரிய வேண்டும். பாலஸ்தீனம் தனி தேசமாக மிளிர வேண்டும். பாலஸ்தீன தேசம் மிளிர்வதற்கு கண்டிப்பாக அல்லாஹ்விடத்திலே கையேந்துங்கள், பிரார்த்தனை செய்யுங்கள். உள்ளங்களை புரட்டக்கூடியவன் இறைவனாக இருக்கிறான். எனவே புனிதமிக்க வெள்ளிக்கிழமையினுடைய நாளிலே நாம் அத்தனை பேரும் இருந்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தவறாமல் ஸலவாத்து சொல்லுங்கள். அத்தஹியாத் இருப்பிலே நாம் ஓதக்கூடிய ஸலவாத்து இப்ராஹிமியா என்று சொல்லக்கூடிய அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மது என்று ஆரம்பிக்கக்கூடிய ஸலவாத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகம் ஓதுங்கள். அதே நேரத்தில் வெள்ளிக்கிழமையில் ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்திலே நீங்கள் கேட்கிற பிரார்த்தனைகள் மறுக்கப்படாது, உடனடியாக அங்கீகரிக்கப்படும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகள் சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் உள்ளிட்ட பல ஹதீஸ் கிரந்தங்களில் பார்க்க முடிகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட அந்த நேரம் ஹதீஸ்களை ஆய்வு செய்து பார்க்கிற போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்ஆவுடைய தொழுகையில் அத்தஹியாத்து இருப்பையும் சுஜூதுடைய நிலையையும் தான் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் என்பது திட்டத்தெளிவாக இருக்கிற அதே நேரம் ஜும்ஆவுடைய தொழுகையில் சுஜூதிலும் அத்தஹியாத்திலும் மறவாமல் பாலஸ்தீன சுதந்திர தேசத்திற்காக கையேந்துங்கள், அல்லாஹ்விடத்திலே கெஞ்சுங்கள், கதறுங்கள் என்கிற கோரிக்கையையும் முன்வைத்தவனாக இன்றைக்கு என்னவெல்லாம் நடக்கிறது காசாவில் என்கிற செய்திகளை பார்க்க இருக்கிறோம். காசாவிலே மீண்டும் தன்னுடைய அநியாய தாக்குதல்களை உக்கிரமாக நடத்த ஆரம்பித்திருக்கிறது இஸ்ரேலிய பயங்கரவாத ஆக்கிரமிப்பு இராணுவம். குறிப்பாக இஸ்ரேலுடைய மெர்காவா டேங்குகள் உள்ளிட்ட பல ஆயுதங்களை கொண்ட படை வடக்கு காசாவில் மீண்டும் தாக்குதல் நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். நார்த் காசா மீண்டும் தாக்குதலுக்கு இலக்காகி கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் ரஃபாவினுடைய பகுதிகள் போர் விமானங்களினால் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ரஃபா மீது தரைப்படை தாக்குதலை இன்னும் இஸ்ரேல் ஆரம்பிக்கவில்லையே தவிர, ஆனால் ரஃபா மீதான வான்வழி தாக்குதல்களை அவர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ரஃபா மட்டுமல்லாமல் நுசைராத் கேம்ப் பகுதிகளில் தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது. பல இடங்களில் அவர்களுடைய வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்படுகிற காரணத்தினால் இன்றைக்கும் பல சகோதரர்கள் உயிரிழந்த
சம்பவங்களை நாம் வரிசையாக பார்க்க முடிகிறது. பலருடைய உயிரிழப்புக்கு இதுவெல்லாம் காரணமாக அமைகிறது. இஸ்ரேல் தன்னுடைய காட்டுமிராண்டித்தனத்தை நிறுத்தாமல் நார்த் காசாவில் பயங்கரமாக ஆரம்பித்திருக்கிற அதே நேரம் சவுத் காசாவில் ரஃபா பகுதிகளிலும் தாக்குதலை ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் நமக்கெல்லாம் தெரியும், நேற்றே நம்முடைய உரையிலே கூகுள், அமேசான், மைக்ரோசாஃப்ட், மெட்டா உள்ளிட்ட பல நிறுவனங்கள் ஒன்றிணைந்து பிக் டெக் என்கிற கம்பெனி வழியாக செய்யக்கூடிய அந்த அநியாயங்கள் நாம் நேற்று தெரிவித்திருந்தோம். குறிப்பாக கூகுளுக்கு வெளியிலே அமெரிக்காவிலே ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய காட்சிகளையும் நம்ம நேற்று காட்டியிருந்தோம். இந்த ஆர்ப்பாட்டம் சொல்லக்கூடிய முக்கியமான செய்தியே என்னவென்று சொன்னால், காசாவில் நடக்கக்கூடிய தாக்குதல்களுக்கு ஏஐ வழியான தாக்குதல்கள் முன்னுரிமைப்படுத்தப்படுகிறது. ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தாக்குதல் நடத்துகிறார்கள். இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை மொத்தமாக கூகுள், அமேசான், மைக்ரோசாஃப்ட், மெட்டா உள்ளிட்ட நிறுவனங்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த நிறுவனங்கள் மொத்தமாக இஸ்ரேலுடைய இந்த அழிவுக்கு துணை போய் கொண்டிருக்கின்றன என்கிற செய்திகளை நம்ம நேற்றே சொல்லியிருந்த அதே நேரத்தில் பெரும்பாலும் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி 25,000 டன் வெடிபொருட்கள் காசாவில் வீசப்பட்டிருக்கிறது என்கிறார் ஐநாவினுடைய காசாவுக்கான போர் கண்காணிப்பாளர். இவர்தான் ஐநாவினுடைய காசாவுக்கான போர் கண்காணிப்பாளர் அல்பானிஷ். இவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி 25,000 டன்களுக்கு மேல் வெடிபொருட்கள் காசாவில் வீசப்பட்டிருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை பகிரங்கமாக முன்வைத்திருக்கிறார். ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி 25,000 டன் போடப்பட்டிருக்கிறது என்றால் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு அதிகமான குண்டுகள் அங்கே போடப்பட்டிருக்கும். ஒரு டன் 1000 கிலோ எனும்போது 25,000 டன் வெடிமருந்துகள் காசாவில் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மாத்திரம் வீசப்பட்டிருக்கிறது. இதுவல்லாமல் வளமையான யுத்த முறையை பயன்படுத்தி 80,000 டன்களுக்கு மேற்பட்ட வெடிமருந்துகள் காசாவில் வீசப்பட்டிருக்கிறது. 2ஆம் உலக மகா யுத்தத்தில் கூட இப்படியான தாக்குதல்கள் எங்கும் நடத்தப்படவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் முதல் வாரங்களில் நாளொன்றுக்கு 250 பேர் கொல்லப்பட்டதாக அல்பானிஷ் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார். சராசரியாக நாளொன்றுக்கு 250 பேர் வீதம் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற நிலையில் 200 பவுண்டுகள் பாரம் கொண்ட எடை கொண்ட பங்கர் பிளாஸ்டர் குண்டுகள் மக்கள் அடர்த்தியாக இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் போடப்பட்டிருக்கிறது என்கிற குற்றச்சாட்டையும் ஐநாவினுடைய அறிக்கையாளர் அல்பானிஷ் பகிரங்கமாக சொல்லியிருக்கிறார். 2000 பவுண்ட்ஸ் வெயிட் இருக்கக்கூடிய பங்கர் பிளாஸ்டர் பாம்ஸ். இந்த பங்கர் பிளாஸ்டர் பாம்ஸ் எதுக்காக பயன்படுத்துவாங்கன்னு சொல்லி சொன்னா, பங்கர்களை அழிக்கிறதுக்காக பயன்படுத்துகிறோம் என்று சொன்னார்கள். காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸினுடைய பங்கர்களை நாங்கள் அழிக்க போகிறோம், அதற்கு பங்கர் பிளாஸ்டர் பாம் போட போகிறோம், அதுக்கு தண்ணி அனுப்ப போகிறோம், காசாவில் இருந்து கடல் வழியாக தண்ணி எடுத்து உள்ள அனுப்ப போகிறோம், எப்படியாவது பங்கர்களை அழிக்க போகிறோம் என்று தலைகீழாக நின்று யோசித்தவர்களுக்கு இதுவரை ஹமாஸினுடைய பங்கர் வலையமைப்பை அழிக்க முடியவில்லை. மிலிட்ரி வார்ல கேவலமான ஒரு தோல்வியாக இது பார்க்கப்படுகிறது. குறிப்பாக நன்றாக நினைவில் கொள்ளுங்கள், அமெரிக்கா வியட்நாமிலே நடத்திய பாரிய அழிவுகரமான தாக்குதல்களில் கடைசியாக தோல்வியுற்று வியட்நாமை விட்டு வெளியேறினார்கள். வியட்நாமில் இருந்து அவர்கள் தோல்வியுற்று வெளியேறியதற்கான அடிப்படை முக்கிய காரணமாக அமைந்தது வியட்நாமினுடைய பங்கர் யுத்த தந்திர சிஸ்டங்கள் தான். அவர்கள் அன்றைய நாட்களிலேயே பங்கர் முறையில் தான் அமெரிக்காவினுடைய போர்சஸை எதிர்கொண்டிருந்தார்கள். அதனால் தான் வெற்றியும் அடைந்தார்கள். இதே நேரத்தில் அங்கிருக்கக்கூடிய பங்கர்களை விட பாரிய அளவு ஆழம் கொண்ட வசதி வாய்ப்புகள் கொண்ட பங்கர் சிஸ்டமாக ஹமாஸினுடைய பங்கர் சிஸ்டங்கள் இருக்கின்றன. குறிப்பாக ஹமாஸ் அமைத்திருக்கக்கூடிய பங்கர்களை பொறுத்தவரையில் காசாவில் எந்த இடத்திலும் மின்சாரம் கிடையாது, பவர் கட் பண்ணப்பட்டிருக்கிறது. எந்த இடத்திலும் இணைய தொழில்நுட்பம் கிடையாது, இணையதளம் அங்கே அவர்களுக்கு வாய்ப்பில்லாமல் இருக்கிறது. இணைய வசதி வாய்ப்புகள் எல்லாம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த நிமிடம் வரை ஒவ்வொரு நாளும் காசாவிலே தாங்கள் நடத்துகிற தாக்குதல்கள், தங்களுடைய செயல்பாடுகளை உடனுக்குடன் இணையதளம் வழியாக அப்டேட் செய்து கொண்டிருக்கிறது ஹமாஸ். எப்படி செய்கிறார்கள் என்றால், அவர்கள் இருக்கக்கூடிய பங்கர்களுக்குள் இந்த இணையதள வசதிகள் எல்லாம் ஏற்படுத்தப்பட்ட முழுமையான வசதி கொண்ட பங்கர்களை தான்
அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்பதுதான் உண்மையுமாக இருக்கிறது. இந்த பங்கர்களை அளிக்கிறோம் என்கிற பெயரில் 200 பவுன் கொண்ட பல குண்டுகள் பொதுமக்கள் இருக்கிற இடங்களில் தான் போடப்பட்டது. ஹமாஸினுடைய பங்கர்கள் அளிக்கப்படவில்லை, பொதுமக்கள் தான் கொல்லப்பட்டார்கள் என்கிற உண்மையை இன்றைக்கு ஐநாவினுடைய அறிக்கையாளர் வெளியிட்டிருக்கிறார் என்கிற செய்திகளும் வெளிவந்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் அமெரிக்காவினுடைய கூகுள் நிறுவனத்துக்கு வெளியிலே AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கூகுள் அநியாயம் செய்கிறது என்கிற போராட்டத்தை முன்னெடுத்த 28 ஊழியர்கள் இன்றைக்கு பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவ்வளவுதான் பண்ண முடியும். நியாயத்தை கேட்டாங்கன்னு சொன்னால் உன்னை ஜாப்ல இருந்து உன்னை தூக்குறேன்னு பண்ண முடியும். அது நடக்கும்னு தெரிஞ்சே தான் அவங்க இந்த உண்மையை வெளியே கொண்டு வந்தார்கள். உண்மையை வெளியே கொண்டு வந்த சகோதரர்களுக்கு இன்றைக்கு அவர்களுடைய தொழில்கள் இல்லாமல் அவர்களுடைய பணியிலிருந்து நீக்கம் செய்திருக்கிறது கூகுள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் காசாவினுடைய வடக்கு காசா, அதாவது நார்த் காசாவில் இருக்கக்கூடிய ஷேக் இஜ்லின் பகுதிகள், அதே போன்று தாலல் ஹவா என்கிற பகுதி, அதே போன்று ஜாய்டவுன் ஆகிய பகுதிகளில் இன்றைக்கு ஹமாஸுக்கும் அங்கு இருக்கக்கூடிய இஸ்ரேலிய பயங்கரவாத இராணுவத்திற்கும் இடையில் நடைபெற்ற பாரிய மோதலில் பல பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை இன்றைக்கு ஹமாஸ் வெளியிட்டிருக்கிறது. வஃபா நியூஸ் ஏஜென்சியும் இந்த தகவலை வெளியே கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த மாதிரியான நேரத்தில் தான் காசாவிலே என்ன நடக்கிறது என்கிற சில முக்கியமான வீடியோ காட்சிகள் பின்னால் நாம் பார்க்க இருக்கிற அதே நேரத்தில் காசாவையொட்டி தற்போது உலகமே பரபரப்பாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விவகாரம் தான் ஈரானுடைய தாக்குதலும் அதை பின்தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்வுகளும். இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து ஈரானுக்கு எதிராக தடைகளை கொண்டு வர போகிறோம் என்கிறது ஐரோப்பிய யூனியன். அதே நேரத்தில் அமெரிக்காவும் பொருளாதார தடைகளை விதிப்போம் என்கிறார்கள். இந்த தடைகள் கண்டிப்பாக ஈரானுடைய ட்ரோன் தயாரிப்பையும் ஈரானுடைய மிசைல் ஏவுகணை தயாரிப்புகளையும் இலக்காக கொண்டவை என்பதை சர்வதேச வல்லுநர்கள் பல பேரும் தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு வெளிப்படையாகவே நாங்கள் ட்ரோன் தயாரிப்பாளர்களை இலக்கு வைத்துத்தான் இந்த தடைகளை கொண்டு வர இருக்கிறோம் என்கிற செய்திகளை அமெரிக்காவினுடைய ட்ரெஷரிஸும் ஐரோப்பிய யூனியனும் வெளிப்படையாக சொல்லி இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் ஈரான் என்ன செய்கிறது, என்ன செய்ய போகிறது என்கிற நிலையில் ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்த சுமார் 48 நாடுகள் ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியதை கண்டித்து இருக்கிறார்கள். கண்டிக்கலாம், யாரும் கண்டிக்கலாம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் சட்ட ரீதியாக ஈரானுக்கு எதிராக எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாது. என்ன காரணம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது சர்வதேச விதிமுறைகளுக்கு உட்பட்டது. சும்மா செய்யல, கரெக்டா ஸ்கெட்ச் போட்டு தான் அடிச்சாங்க. எப்படி அடிச்சாங்கன்னு சொன்னா, ஈரானுடைய துணை தூதுவர் ஆலயத்தின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. எந்த நாட்டினுடைய தூதுவர் ஆலயங்கள் மீதும் இன்னொரு நாடு தாக்குதல் நடத்தக்கூடாது. அப்படி தாக்குதல் நடத்தினால் அந்த நாடு அதற்கு எதிரான எந்த ஆக்ஷனையும் எடுக்க முடியும். அது சட்ட வரம்புக்கு உட்பட்டது என்பதுதான் சர்வதேச விதியாக இருக்கிறது. அந்த விதியை பயன்படுத்தித்தான் ஈரான் இஸ்ரேல் மீதான தாக்குதலை தொடுத்தது. எனவே சர்வதேச விதிமுறைகள் பிரகாரம் ஈரான் விதிமுறையை மீறவில்லை, கரெக்டாகவே நடந்திருக்கிறது என்பதுதான் யதார்த்தமாக இருக்கிற நேரத்தில் பிரித்தானியா, இஸ்ரேல் உள்ளிட்ட 48 நாடுகள் தான் ஈரானுடைய இந்த செயல்பாடை கண்டிப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். இதிலே பிரித்தானியாவையும் இஸ்ரேலையும் தவிர்த்து விட்டால் 46 நாடுகள் கண்டனம் தெரிவிக்கின்றன. அதிலே மிக முக்கியமாக சில பட்டியல்களை பார்த்தோம் சொல்லி சொன்னால் அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா, கனடா, ஈக்குவடார், ஜப்பான், நியூசிலாந்து உள்ளிட்ட நாடுகள் தான் இதிலே உள்ளடங்குகிறது. இந்த நாடுகளை பொறுத்தவரையில் ஐரோப்பிய யூனியனுக்கு உட்பட்ட முக்கியமான சில நாடுகளாக இருக்கிறது. எனவே ஐரோப்பிய யூனியன் கண்டிக்கும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. ஆனால் அவர்களால் சட்ட ரீதியாக எதுவும் செய்ய முடியாது. காரணம், சட்டத்திற்கு உட்பட்ட தாக்குதலை தான் இஸ்ரேல் மீது ஈரான் செய்திருக்கிறது. ஈரானுடைய தூதுவர் ஆலயத்தை இஸ்ரேல் தாக்கி இருக்கிறது. அதை கண்டிக்காதவர்கள், ஈரான் மீது அதற்கு முன்பதாக பல தாக்குதல்களை இஸ்ரேல் செய்திருக்கிறது. அதை கண்டிக்காதவர்கள், 34,000 அப்பாவிகள் காசாவிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதை கண்டிக்காதவர்கள் ஈரான் இஸ்ரேலை தாக்கியவுடன் கண்டிக்கிறார்கள் என்றால் இவர்களுடைய நியாயங்களும் நீதிகளும் குப்பை தொட்டியில் போடப்பட வேண்டியது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எந்த நீதியும் இல்லை, நியாயமும் இல்லை.
தன்னுடைய சகாவுக்காக அவன் எவ்வளவு அநியாயம் செய்தாலும் வந்து நிற்போம் என்பதுதான் இவர்களுடைய கொள்கைகளாக இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சில் கூட்டம் நடக்க இருக்கிற நேரம் ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் ஹுசைன் அப்துல்லாஹி தற்போது நியூயார்க்கிலே போய் இறங்கி இருக்கிறார். அமெரிக்காவிலே நியூயார்க்ல அவர் லேண்ட் ஆகி இருக்கிறார், இறங்கி இருக்கிறார். அங்கு நடக்கக்கூடிய ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்திலே அவர் பங்கெடுக்க இருக்கிறார். ஈரானுடைய தாக்குதல்கள் தொடர்பான விவரங்களை அங்கே சொல்ல இருக்கிறார். எது எப்படி போனாலும் ஈரானுடைய தாக்குதல் என்பது பாலஸ்தீனத்திற்கானது, பாலஸ்தீன சுதந்திர தேசம் தான் முக்கியமானது என்பதை இன்றைக்கு அப்துல்லா சொல்லி இருக்கக்கூடிய செய்திகளையும் நாம் பார்க்க முடிகிறது. எனவே தற்போது ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் அமெரிக்காவினுடைய ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்திலே கலந்து கொள்வதற்காக சென்றிருக்கிறார் என்கிற செய்தியையும் நாம் புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் ஈரானுடைய புரட்சிகர இஸ்லாமிய படைப்பிரிவினுடைய அணு ஆயுதங்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய தளபதிகளில் ஒருவரான பிரிகேடியர் ஜெனரல் அகமது ஹத்தலாப் இன்றைக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை விடுத்திருக்கிறார். இந்த அறிவிப்பு தான் இன்றைக்கு மீண்டும் இஸ்ரேலுடைய வயிற்றிலே புலியை கரைத்திருக்கிறது என்று சொல்ல முடியும். ஏன்னா உலகத்திலேயே எங்களை விட்ட ஆக்கள் இல்லை, எங்களை மாதிரி டேலண்ட் ஆனவன் இல்லை, எங்களை மாதிரி ஒரு புத்திசாலி இல்லை, நாங்களும் எங்களுடைய நாட்டு மக்களும் எவ்வளவு புத்திசாலி தெரியுமா, ஈரான் இஸ்ரேல் எப்படிப்பட்டது தெரியுமா, மொசாத் எப்படிப்பட்டது தெரியுமா, ஷின்பத் எப்படிப்பட்டது தெரியுமா, எந்த அளவுக்கு கேட்டா அங்க வயல்ல வேலை செஞ்சா கூட அவன் பெரிய விஞ்ஞானியா இருப்பானுங்கிற நம்புற அளவுக்கு இந்த உலகத்துக்கு வந்து அவங்க கொடுத்த பில்டப் இருக்குதே, அது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. எல்லோருமே, அதாவது உலகம் எப்படி பார்த்ததுன்னா இஸ்ரேலில் இருக்கிற அத்தனை பேருமே விஞ்ஞானி, இஸ்ரேலில் ஒரு குழந்தை பிள்ளை இருந்தால் கூட பெரும் அறிவாளியாக இருப்பாங்க, உலக மகா புத்திசாலிகள் என்றெல்லாம் பில்டப் கொடுத்த நிலையில் நீங்கள் ஒன்றும் கிடையாதுரா, நீங்கள்லாம் வெத்து வேட்டு, உங்களை விட புத்திசாலிகள் அதிபுத்திசாலிகள் எங்களோடு இருக்கிறார்கள் என்கிற விதமான பல செய்திகளை உலகத்திற்கு தற்போது குறிப்பாக இஸ்ரேலுக்கு பதிலடியாக ஈரானே கொடுத்து கொண்டிருக்கிறது என்பது நமக்கு தெரியும். நமக்கெல்லாம் தெரியும் ஒரு காலகட்டம் எப்படி இருந்தது என்று சொன்னால், ஐரோப்பா இருட்டுக்குள் இருந்த நேரம் வெளிச்சத்தை கொடுத்தது இஸ்லாமிய அறிஞர்கள், இஸ்லாமிய விஞ்ஞானிகள், இஸ்லாமிய அறிவியலாளர்கள். அதெல்லாம் காலங்கடந்ததாக மாறியது காரணம் என்னன்னா, சொகுசுக்கும் பகட்டுக்கும் ஆசைப்பட்டு அறிவை அடகு வைத்த அரபு சமூகமாக இன்றைய சமூகம் மாறிவிட்டது. உலகத்தில் வளர்ந்த நாடுகள் எல்லாம் அதாவது யூனிவர்சிட்டிகளையும் பல்கலைக்கழகங்களையும் அறிவியல் கூடங்களையும் திறக்கிற அதே நேரம் அரபு நாடுகள் மெக்டொனால்டையும் பிஸ்ஸா ஹட்டையும் திறந்து வச்சுக்கிட்டு அதில் சாப்பிட்டுக்கிட்டு எலுமினா பசி சாப்பிட்டா தூக்கம்னுக்கிட்டு இருக்கிறான். அந்த நிலை மாறி இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இன்றைய ஈரானுடைய அறிவியல் வளர்ச்சியை பார்க்க முடியும். ஈரானுடைய அறிவியல் வளர்ச்சி என்பது மிக முக்கியமானது, இன்றியமையானது. அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய நாடுகளில் மிக முக்கியமான நாடு என்பதை நாம் பலமுறை சொல்லியும் இருக்கிறோம். துருக்கிக்கு நிகராக பல ஆயுத உற்பத்திகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ரஷ்யாவுக்கு ஆயுதங்களை வழங்கக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். பாலிஸ்டிக் ஏவுகணைகள் முதல் ரஷ்யாவுக்கு ட்ரோன் தயாரிப்புகளை ஏற்றுமதி செய்யக்கூடியவர்களாக ஈரான் இருக்கிற நேரம்தான் ஐஆர்ஜிசியினுடைய அணு ஆயுதங்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய தளபதி பிரிகேடியர் இன்றைக்கு என்ன சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால், மிக தெளிவாக அவர் சொல்லி இருக்கக்கூடிய செய்திதான், இஸ்ரேல் எங்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு ஏற்பாடுகளை செய்து கொண்டிருப்பதாக சொல்கிறது. குறிப்பாக எங்களுடைய அணு ஆயுத தயாரிப்பு நிலைகளை இலக்கு வைத்து தாக்க இருப்பதாக இஸ்ரேல் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறது. அணு ஆயுத நிலைகளை வைத்து எங்களை மிரட்டுகிற வேலையை நீங்கள் வைத்துக் கொள்ளக்கூடாது. அதாவது என்னன்னா, தலையை தடவி என்ன சொல்றாருன்னா, தொலைச்சு புடுவோம் பார்த்துக்க அப்படிங்கிறாப்புல. அவர் தெளிவாக அவர் சொல்லக்கூடிய செய்திகள் இன்றைக்கு அணு ஆயுத தளங்களை வந்து தாக்குவோம், தாக்குதல் நடத்துவோம், குறிவைத்து தாக்குவோம் என்றெல்லாம் எங்களுடைய அணு ஆயுத தளங்களை வைத்து எங்களை இஸ்ரேல் மிரட்ட நினைக்கிறது. ஆனால் இஸ்ரேல் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நாங்கள் இஸ்ரேலுடைய அணு ஆயுதங்கள் எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை துல்லியமாக இனம் கண்டிருக்கிறோம், திருப்பி அடிக்காம விடமாட்டோம். மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. உங்க இடங்கள் எங்கெல்லாம் இருக்குதுங்கிறத நாங்கள், அதாவது ஒரு நாட்டுக்குள்ள உளவு வேலை பார்த்து எது எங்கே இருக்குதுங்கிறதையெல்லாம் கண்டுபிடிக்கிறது எங்களுக்கு மட்டும்தான் ஏழும் என்று சொல்லி இந்த கூகுள் காரனை வச்சுக்கிட்டு கூகுள்கிட்ட இருந்து தேவையான தரவுகளை எடுத்து இஸ்ரேல் இந்த வேலைகளை எல்லாம் பொதுவாக செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில்
கூகுள் இல்லைன்னா எங்களுக்கு என்னடான்னு சொல்லி, அதாவது மேப்பிங் சிஸ்டத்தில் இருந்து அவர்களுடைய பல தொழில்நுட்பங்கள் சீனா ரஷ்யாவினுடைய பின்னணியில் இருப்பதோடு மட்டுமல்லாமல் பல ரேடார் தொழில்நுட்பங்களை ஈரானே தயாரித்திருக்கிறது என்கிற செய்திகளும் தற்போது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் மிக தெளிவாக இன்றைக்கு ஈரானுடைய IRGC-யினுடைய அணுசக்திக்கு பொறுப்பான தளபதி சொல்லியிருக்கக்கூடிய செய்திதான், ஜியோனிச எதிரியினுடைய அணு ஆயுத பலங்கள் வளங்கள் எங்கே இருக்கிறது என்பதை துல்லியமாக நாங்கள் அடையாளம் கண்டிருக்கிறோம். எங்களுக்கு எந்த இடத்துல அது இருக்குன்னு தெரியும். எங்களுடைய இலக்குகளுக்கு தேவையான அனைத்து தகவல்களும் எங்களிடத்தில் இருக்கிறது. எங்க மேல நீங்க அட்டாக் பண்ணினீங்கன்னா திருப்பி எங்க அடிக்கணும், எந்த இடத்துல எங்களுக்கு அணு ஆயுத தயாரிப்பு இடங்களுக்கு நீங்க அடிச்சா திரும்ப நாங்கள் உங்கள் ஏரியாவுக்கு அடிக்கிறதுக்கு பின்வாங்க மாட்டோம், கண்டிப்பாக அடிப்போம் என்கிற செய்தியோடு அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டால், எங்களுடைய விரல்கள் ஏவுகணைகளை வீசுவதற்கு துடித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறாரு. உங்களோட நாங்கள் சண்டைக்கு வர்றதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால் எங்களை இந்த அணுகுண்டு விவகாரத்தில் எங்களுடைய அணு தயாரிப்பு இடங்களை இலக்கு வச்சு அதுக்கு அணு உலைகளை இலக்கு வச்சு தாக்குதல் நடத்துவோம்னு முடிவெடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எங்களுடைய மிசைல்கள் உங்களுடைய அணு ஆயுதம் இருக்கக்கூடிய இடங்களை பதம் பார்க்கும். உலகத்தில் அணு ஆயுதத்தை கொண்டிருக்கக்கூடிய நாடுகளில் ஒரு நாடு தான் இஸ்ரேல். ஆனால் அவங்க அணு ஆயுதம் சொந்தமாக தயாரிக்கிற நாடாக உலகத்திற்கு அறிமுகப்படுத்தப்படவில்லை. அணு ஆயுதம் அவர்கள் கைவசம் வைத்து கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் அவர்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது. ஆனால் அதை எந்த இடத்திலும் அவர்கள் பகிரங்கமாக நாங்கள் அணு ஆயுதம் வைத்து கொண்டிருக்கிறோம் என்று எந்த இடத்திலும் இஸ்ரேல் அறிவித்ததில்லை. இதே நேரத்தில் ஈரான் அணு ஆயுத பலம் கொண்ட நாடாக மாறிய பின்னால் தான் இது போன்ற நடவடிக்கைகளை எடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் பார்க்க முடிகிற அதே நேரம் இன்றைக்கு அவர்களுடைய ஜெனரல் தெரிவித்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால், அணு ஆயுதம் தொடர்பாக எங்களுடைய நாடு சில கொள்கைகளை வகுத்து கொண்டிருக்கிறது. தேவைப்பட்டால் இஸ்ரேலுக்கு திருப்பி அடிப்பதற்காக அந்த கொள்கைகள் அத்தனையும் மீள் பரிசீலனை செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். அவங்களோட கொள்கைகளை மிக முக்கியமானதாக என்ன வச்சிருக்கிறாங்கன்னா, ஈரானுடைய ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா அலி கொமைனியினுடைய திட்டத்தின் பிரகாரம் அணு ஆயுதங்களை தயாரிப்பதில்லை என்றொரு கொள்கை அவர்கள் வைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த கொள்கைகள்லாம் மீள் பரிசீலனை செஞ்சு அதெல்லாம் தயாரிச்சுட்டாங்கிற நிலைக்கு அவங்க வந்துட்டாங்க. வந்ததுனால தான் இவ்வளவு கெத்து காட்டிக்கிட்டு அமெரிக்காவையே பகைத்து கொண்டு இஸ்ரேல் மீது அட்டாக் பண்ணுற அளவுக்கு அவங்க வந்தாங்க. வந்தது மட்டுமல்லாமல் நாங்கள் ஏற்கனவே இப்படி சில கொள்கைகளை அணு ஆயுதம் விஷயமா வச்சிருக்கிறோம், அணு ஆயுதங்களுக்கு தேவையான ஐட்டங்களை வாங்குவதில்லை என்றெல்லாம் நாங்கள் கொள்கை வகுத்திருந்தோம். அந்த கொள்கைகள் எல்லாம் ஓரமாக்கிவிட்டு அதையெல்லாம் வாங்குவதற்கும் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு மிக தெளிவான ஒரு வார்னிங்கை அமெரிக்கா உள்ளிட்ட இஸ்ரேல் உள்ளிட்ட நேச நாடுகள் அத்தனைக்கும் சேர்த்து ஈரானுடைய அணு ஆயுதங்களுக்கு பொறுப்பான IRGC படையணியினுடைய அணு ஆயுதங்களுக்கு பொறுப்பான பிரிகேடியர் மிக தெளிவான அறிக்கையில் இந்த செய்திகளை சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் இதே நேரத்தில் ஈரானுடைய ஜனாதிபதியோடு பேச்சுவார்த்தையை நடத்தியிருந்த விளாடிமிர் புட்டின், அதாவது ரஷ்யாவினுடைய அதிபர் சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தியை பிரஸ் டிவி ஒரு தொகுப்பு செய்தியாக வெளியிட்டிருக்கிறது. அதிலே விளாடிமிர் புட்டின் ஈரானுடைய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி அவர்களிடத்தில் சொல்லியிருந்த முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னால், சிரியாவில் இருந்த ஈரானுடைய தூதரகத்தின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு ஈரானுடைய பதிலடி புத்திசாலித்தனமாகவும் சாதுரியமாகவும் இருந்தது. இது எதிரிகளை தண்டிப்பதற்கான ஒரு சிறந்த வழியும் கூட என்று பாராட்டி இருக்கிறார் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. பாராட்டி இருக்கிறாருங்கிறது என்னன்னா, எப்பொழுதும் அவர்கள் ஈரான் பக்கம் நிற்கக்கூடிய நேச நாடாக இருக்கிறார்கள். அதனால் தான் அவர் சொல்றாரு, இந்த பதிலடியை பொறுத்தவரையில் நீங்க அவங்களுக்கு அடிச்சீங்க, அவங்க கரெக்டா புத்திசாலித்தனமாக சாதுரியமாக பதிலடி கொடுத்திருக்கிறார்கள். செங்கடலை ஹூதிகள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள், ஹொர்முஸை ஈரான் ஆண்டு கொண்டிருக்கிறது. ஈரானும் ஹூதிகளும் நினைக்காமல் செங்கடல் வழியாக ஹொர்முஸ் வழியாக யாரும் சர்வதேச உலகத்தில் வியாபாரம் கடல் வியாபாரம் செய்ய முடியாது என்கிற நிலையும் தற்போது மிகப்பெரிய ஒரு இக்கட்டை உலக நாடுகளுக்கு உண்டாக்கி கொண்டிருக்கிற நிலையில் தான் விளாடிமிர்
விளாடிமிர் புட்டினுடைய இந்த பாராட்டு வெளியாகி இருக்கிறது. இந்த மாதிரியான நேரத்தில் என்ன நடக்கிறது காசாவில், என்ன விதமான பதிலடிகளை அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது மிக முக்கியமானதாக இருக்கிற நிலையில் ஹமாஸினுடைய தலைவர் அரசியல் துறை பொறுப்பாளராக இருக்கிற இஸ்மாயில் ஹனியா அவர்களை இன்றைய தினம் துருக்கியினுடைய வெளிவிவகார அமைச்சரும் அவருடைய தூதுக்குழுவும் வந்து சந்தித்திருக்கக்கூடிய நிகழ்வு தோஹா கத்தாரிலே நடைபெற்றிருக்கிறது. இந்த சந்திப்பை பொறுத்தவரை நம்ம நேற்று சொல்லியிருந்தோம், இஸ்மாயில் ஹனியா அவர்களை துருக்கியினுடைய ஜனாதிபதி அர்துகான் அவர்கள் நேரடியாக அழைப்பிதழ் கொடுத்திருக்கிறார். இஸ்மாயில் ஹனியா துருக்கிக்கு பயணிக்க இருக்கிறார், அர்துகானை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார். காசா விவகாரத்தில் அமெரிக்கா உள்ளிட்ட நேச நாடுகள் தடுமாறுவதற்கு மிக அடிப்படை காரணம் அர்துகான் என்பதையும் மறந்து விடாதீர்கள். அவங்களுடைய அரசியல் ரீதியிலான செயல்பாடுகளில் என்ன மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் நேட்டோ கூட்டமைப்பில் அதிக இராணுவ பலம் கொண்ட நாடுகளில் மிக முக்கியமான பலம் கொண்ட நாடு துருக்கி. எனவே துருக்கியினுடைய அதிபர் அர்துகான் வெளிப்படையாக ஹமாஸுக்கும் பாலஸ்தீனத்திற்கும் உறுதுணையாக இருக்கிறார், ஹமாஸினுடைய தலைவரை அழைத்து பேச இருக்கிறார் என்கிற நிலையில் அமெரிக்காவினுடைய நேட்டோவினால் ஒன்றும் செய்ய முடியாது, ஒரு தலைமுடியை கூட புடுங்க முடியாது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிற அதே நேரம் அதற்குரிய ஒரு முன்னேற்பாடாகத்தான் இன்றைய தினம் இஸ்மாயில் ஹனியா அவர்களையும் ஹமாஸினுடைய முக்கியஸ்தர்களையும் தோஹா கத்தாரிலே துருக்கியினுடைய வெளிவிவகார அமைச்சர் சந்தித்திருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும், ஹமாஸினுடைய முக்கிய தளபதிகள் குறிப்பாக இந்த இடத்திலே ஹாலித் மிஷல் அவர்கள் இருக்கிறார்கள், அதே போன்று ஒசாமா ஹம்தான் இருக்கிறார். இப்படி பல முக்கியமான சர்வதேச தலைவர்கள் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். இது அப்படியே துருக்கியினுடைய வெளிவிவகார அமைச்சரும் அவருடைய குழுவினரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதுவெல்லாம் பாலஸ்தீன விவகாரத்தில் மிக முக்கியமான திருப்பங்களை, மாற்றங்களை, எதிர்பார்ப்புகளை உண்டாக்கக்கூடிய நிகழ்வுகளாக மாறி இருக்கிறது. இந்த மாதிரியான நேரத்தில் என்ன செய்கிறார்கள் ஹமாஸும் கஸ்ஸாம் பிரிகேடும் அல் குதுஸ் படையணியும் என்கிற ஒரு கேள்வியும், இதே போன்று ஹிஸ்புல்லாக்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற கேள்வியும் இன்றியமையாதது. ஹிஸ்புல்லாக்களை பொறுத்தவரையில் தொடர்ந்து இஸ்ரேல் மீது பாரிய தாக்குதல்களை, ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக நம்ம அடிக்கடி சொல்றதா அந்த அயன் டோம் வச்சிருக்கிறோம், அதே மாதிரி டேவிட்ஸ் வச்சிருக்கிறோம், ஏரோ 3 வச்சிருக்கிறோம், எல்லாம் அப்படியே டிஃபென்சிவ் சிஸ்டம், வானத்து வழியாக எது வந்தாலும் நாங்கள் அப்படியே போய் அடிச்சிருவோம் என்றெல்லாம் இந்த உலகத்துக்கு பீலா பில்டப்பு அப்படி காட்டிக்கிட்டு அந்த கெத்து காட்டிக்கிட்டு தெரிஞ்சாங்கல்ல, எல்லாமே வெத்து வேட்டு, சும்மா அப்படி அவங்க பந்தா காட்டிக்கிட்டு தெரிஞ்சாங்க. அது ஒன்றும் கிடையாதுங்கிறது ஹமாஸினுடைய அக்டோபர் 7 தாக்குதலையே இந்த உலகத்திற்கு தெரிய வந்திருக்கிறது. அந்த நிலையில் தொடர்ச்சியாக அவர்கள் வெத்து வேட்டுக்கள் தான் என்பதை ஹமாஸும் ஹிஸ்புல்லாக்களும் காட்டிக் கொண்டிருக்கிற செய்திகளும் வெளிவருகிறது. இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான வீடியோக்கள் ஒரு வீடியோ இது. இந்த வீடியோ என்ன காட்சிப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், அதாவது இஸ்ரேலுடைய அயன் டோம் மீது தாக்குதல் நடத்துகிறது ஹிஸ்புல்லாக்கள். அயன் டோம்னாலே தாக்குதல், நாட்டுக்குள்ள வருகிற ஏவுகணைகள், மிசைல்ஸுகளை, ட்ரோன்களை எதிர்த்து தாக்குறது, அதுக்கு தான் அயன் டோம். உள்ளுக்குள்ள எது வந்தாலும் உடனே போய் விரட்டி போய் அட்டாக் பண்ணும். இதில் நீங்கள் பார்க்கலாம், விரட்டி போய் அட்டாக் பண்ணுகிற காட்சி தான் இதில் காட்டப்படுகிறது. இந்த அயன் டோம் ஃபங்க்ஷனில் இருந்துகிட்டு இருக்கும்போது அயன் டோமுக்கே அடிக்கிறாங்க. எது விரட்டி போய் அடிக்குமோ, ஒரு ஏவுகணை உள்ளே வந்தால் அதை விரட்டி போய் தாக்குற சிஸ்டம் தான் அயன் டோம். அந்த விரட்டி போய் தாக்குகிற சிஸ்டத்துக்கு ஒரு ஏவுகணை தாக்குதல் நடத்தப்படுகிறது. நல்ல, அதாவது இந்த பக்கம் பார்த்துக்கிட்டு பின்னாடி என்ன நடக்கிறது என்பதை புரியாத அளவுக்கு தான் அவர்களுடைய சிஸ்டம் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கான ஒரு முக்கியமான வீடியோ இது. இதில் நீங்கள் பார்க்க முடியும், அயன் டோம் ஃபங்க்ஷன் ஆகி கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல இந்த வட்டம் போட்டு காட்டுகிற இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இங்கேருந்து அதாவது உள்ளே வருகிற மிசைல்ஸுகளை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அயன் டோம்ல இருந்து மிசைல் போய்கிட்டே இருக்குது. உள்ளே வருகிற மிசைல்களை எதிர்த்து விரட்டி போய் தாக்கிக்கிட்டு இருக்கிற ஒரு சிஸ்டம் அது. அப்படி இருக்கும்போது இந்த அயன் டோம் இலக்கு வைக்கப்படுகிறது, ஹிஸ்புல்லாக்களால் இலக்கு வைக்கப்பட்டு அயன் டோம் மீது அட்டாக் பண்ணுகிற காட்சியை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இங்கே இருக்கிற அயன் டோம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சியை தான் அவர்கள் இந்த வீடியோவிலே வெளியிடுகிறார். இங்கே நீங்கள் பார்க்கலாம், அயன் டோமுக்கே சமாதி கட்டுகிற காட்சி தான் இந்த வீடியோவில் அழகாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. உலகத்துக்கே நாங்கள் எப்படி ஆக்கள் தெரியுமா என்று சொன்னவர்களுக்கு அயன் டோமையே அழிக்கிற விஷயங்கள் எங்களிடத்தில் இருக்கிறது, நாங்கள் எல்லா பலத்தோடும் தான் இறங்கி இருக்கிறோம் என்பதை காட்டியிருக்கிறது
ஹிஸ்புல்லா. அதே நேரத்தில் ஹிஸ்புல்லாக்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிற இன்னொரு முக்கியமான வீடியோவை நம்ம பார்த்தோம்னு சொன்னா, இதுவும் அயன்டோம் என்பது வெத்து வேட்டி என்பதை காட்டுகிற ஒரு முக்கியமான வீடியோ. அதாவது உள்ளுக்குள்ள எது வந்தாலும் நாங்கள் அயன்டோமால தடுத்துருவோம்ங்கிறாங்க. இஸ்ரேலுடைய ஒரு ஏவுகணை ஏவுகிற தளம், அது ஏவுகணை ஏவுகிற தளத்தின் மீது ஹிஸ்புல்லாக்கள் அட்டாக் பண்றாங்க. உள்ள ஏவுகணை ஏவுகிற தளத்துக்குள்ள ஹிஸ்புல்லாக்களுடைய ஏவுகணை போகிறது. அதை தடுப்பதற்கு அயன்டோம் இல்லை. அயன்டோம் என்னன்னா ஸ்லீப்பிங் டேப்லெட்டை போட்டுக்கிட்டு தூங்குறாப்ல என்பதுதான் அர்த்தம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஹேக் பண்ணி தான் இந்த அட்டாக் நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமானது. இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். இங்கே அதாவது இவர்கள் காட்டக்கூடிய பகுதி இஸ்ரேலுடைய கோலான் பகுதிகள், ஆக்கிரமிக்கப்பட்ட லெபனானுடைய பகுதிகளில் இஸ்ரேலுடைய ஒரு படைத்தளம் இது. இங்கே இருக்குது அந்த அதாவது ஏவுகணை ஏவுகிற சிஸ்டம். இதுதான் அவர்களுடைய மிசைல் சிஸ்டம் ஒன்று இருக்குது. அதைத்தான் அவங்க காட்டுறாங்க. அதன் மீது எப்படி அட்டாக் ஆகிறது, இது வரைக்கும் போகுது, போய் அட்டாக் பண்ணுது. அது வரைக்கும் அவருடைய அயன்டோமை காணும். இது மிசைல் சிஸ்டம் மீது அட்டாக் பண்ணப்படக்கூடிய காட்சிகளைத்தான் இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். இது எப்படி எந்த என்ன என்ன ஏதுங்கிற சொல்கிறாங்க. அது என்ன பவர், அது என்ன நமக்கு என்னன்னு தெரியலை. அது இராணுவம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிந்த விஷயம். அது இந்த இடத்துல அவர்களுடைய ஏவுகணை தாக்குதல் நடத்துகிற ஏவுகணை தாக்குதல் நடத்த வைத்திருந்த ஏவுகணை மீதே அவர்கள் தாக்குதல் நடத்தி அழிக்கிற காட்சிகள் தான் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு கஸ்ஸாம் பிரிகேட் வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான வீடியோக்கள் வெளியாகி இருக்கிறது. அதிலே இஸ்ரேலிய படைகள் மீது இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. அந்த காட்சிகளை தான் இங்கே அவங்க சுட்டி காட்டுறாங்க. இஸ்ரேலிய படைகள் இங்கு நிற்கக்கூடிய காட்சிகளை காண முடியும். அவர்கள் மீது இலக்கு வைத்து இதெல்லாம் மறைக்கப்படும் உங்களுக்கு. அவர்கள் மீது இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்படக்கூடிய காட்சிகள் தான் அதிலே வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு கஸ்ஸாம் பிரிகேட் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் நெட்சாரிம் பகுதிகளில் நடத்தப்பட்ட இஸ்ரேலிய படைகளுக்கு எதிரான தாக்குதல்களில் பல இஸ்ரேலிய படைகளைச் சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக எங்களுடைய போர் வீரர்கள், ஹமாஸினுடைய பாலஸ்தீனத்தினுடைய இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் ஜியோனிச இஸ்ரேலிய படையினுடைய என்ஜினியரிங் படை மீது நடத்தப்பட்ட 2 கன்னிவெடி தாக்குதல்கள், சுரங்க தாக்குதல்களில் அவர்களுடைய 2 படைகளை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். சென்ட்ரல் காசா பகுதிகளில் அல் முக்ரகா பகுதிகளில் பல பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளைச் சேர்ந்தவர்கள் என்கிற செய்திகளையும் சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் எத்தனை பேர் எப்படி உயிரிழந்தார்கள் என்கிற செய்திகள் சில நேரம் நாளை வெளிவர வாய்ப்பு இருக்கிறது. முக்ரகா பகுதிகளில் பயங்கர தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. 2 அதாவது பங்கருக்கு வெளியில் வந்து 2 இடங்களில் கன்னிவெடிகள் வைக்கப்பட்டு 2 படைப்பிரிவுகள் மீதே தாக்குதல் நடத்தி இருக்கிறோம்ங்கிறாங்க. ஒவ்வொரு 2 பட்டாலியன்ஸ் மீது அந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக அவர்களுடைய என்ஜினியரிங் படையணி மீது தான் அந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருப்பதான செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் இறுதியாக இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய தாக்குதல்களில் 3 விதமான அட்டாக் காட்சிகளை இன்றைக்கு மிடில் ஈஸ்ட் ஐ வெளியிட்டிருக்கிறது. இது ஒரு முக்கியமான வீடியோ. இஸ்ரேல் மீது அதாவது ஈரான் நடத்திய தாக்குதல்களில் எங்கே இருந்து எப்படி தாக்குதல் நடத்தினாங்க என்பதுதான் இதில் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா 3 விதமான தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது இஸ்ரேல் மீது. அது அவர்களுடைய 3 தளங்களிலிருந்து ஏவப்பட்டது மட்டுமல்லாமல் இஸ்ரேலில் போய் அது எப்படி அட்டாக் ஆனது என்பதும் இந்த வீடியோக்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வீடியோவை தான் அதாவது மிடில் ஈஸ்ட் ஐ வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சியை நீங்கள் பார்க்க முடியும். இதெல்லாம் ஈரானுடைய ட்ரோன்கள் அல்லது மிசைல்ஸ் போகிற காட்சிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பதிவு செய்யப்பட்டிருப்பது மட்டுமல்லாமல் இது போய் அட்டாக் ஆகிற விதமான காட்சிகளும் இதே வீடியோவில் மிடில் ஈஸ்ட் ஐ இன்றைக்கு உத்தியோகபூர்வமாக வெளியிட்டிருக்கிறார்கள். பல வீடியோக்கள் தற்போது தான் வெளிவருகிற காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. சில வீடியோக்கள் என்னென்னு கேட்டால் நம்ம ஏற்கனவே அதாவது இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தப்படுகிற காட்சிகள் சிலதை நம்மளே வெளியிட்டிருந்தோம். அதில் ஒன்றை புரிஞ்சுக்கிறங்க, அன்றைக்கு பிரஸ் டிவி வெளியிட்ட பல முக்கியமான வீடியோக்களை நம்மளும் எடுத்து வெளியிட்டிருந்தோம். அதிலே ஒரு சில வீடியோக்கள் அன்றைக்கு நடத்தப்பட்ட தாக்குதலுடைய காட்சிகள் அல்ல, அது பழைய காட்சிகள். அதை பிரஸ் டிவி வெளியிட்டிருந்தது, ஈரானுடைய உத்தியோகபூர்வ தொலைக்காட்சி அது வெளியிட்டிருந்ததுனால தான் நம்மளும் போட்டு காட்டியிருந்தோம். ஆனால் அதிலே ஓரிரு வீடியோக்கள் அன்றைக்கு நடத்தப்பட்ட தாக்குதலுடைய வீடியோக்கள் அல்ல, வேறு வீடியோக்கள். அதையும் நம்ம இங்கே தெரிஞ்சிருக்கணும். ஆனால் இந்த இடத்துல மிடில் ஈஸ்ட் ஏன்னா அதை நம்ம வந்து
உண்மையான செய்திகளை சொல்றதுக்காகத்தான் நம்மளே இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எனவே தவறான செய்திகள் பகிரப்பட்டிருந்தால் நம்ம தரப்பில் இருந்து கூட வந்துடக்கூடாது, வந்தால் அதையும் நாம் உங்களுக்கு தெரிவித்து விட வேண்டும். அந்த வகையில் தான் அன்னைக்கு நம்ம போட்டு காட்டின வீடியோக்களில் ஒரு 2 வீடியோக்கள் அப்படியான வீடியோக்கள் என்கிற செய்தியை இந்த இடத்துல சொல்லிக் கொள்கிற அதே நேரம் மிடில் ஈஸ்ட் ஐ அன்றைக்கு ஈரான் நடத்திய தாக்கலுடைய வீடியோக்களுடைய புதிய காட்சிகளை தான் இங்கே வெளியிட்டிருக்கிறாங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம், இஸ்ரேல் மீது அந்த காட்சிகள் போய் தாக்குதலாக நடக்கக்கூடிய காட்சிகள் நீங்கள் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உடைய அந்த அது ஏவுகணையா அல்லது ட்ரோன் அட்டாக்கான்னு தெரியல, பாரிய அளவில் அந்த அட்டாக் நடத்தப்படுகிறது. அவர்களுடைய அதாவது நெட்சாரிம் என்கிற அவர்களுடைய இராணுவ தளம் F-35 விமான தளம் மீது தான் அந்த தாக்குதல் நடத்தப்படுகிறது. அப்படியானால் அது கண்டிப்பாக அவர்களுடைய மிசைல் அட்டாக்காக, பேலிஸ்டிக் மிசைல் அட்டாக்காக இருக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் பார்க்க முடியும், இந்த 3 வீடியோவும் 3 விதமான காட்சிகளை தான் அவர்கள் இணைத்திருக்கிறார்கள். அதில் நீங்கள் பார்க்க முடியும், இங்கே அட்டாக் ஆகிறதும் இருக்கிறது, இதுவும் இருக்குது, இதுவும் இருக்குது. 3 விதமான தாக்குதலை மிடில் ஈஸ்ட் ஐ எடுத்து வெளியிட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் இதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதற்குரிய வீடியோவை தான் நீங்கள் இதில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்படி இஸ்ரேல் மீது ஒரு காட்டிய ஈரான் மீது எப்படியாவது தாக்குதல் நடத்த வேண்டும் என்று இஸ்ரேல் துடித்துக் கொண்டிருக்கிறது. அது ஈரான் இஸ்ரேல் ஆகிய 2 நாடுகளுடைய விவகாரம் மட்டுமல்ல, காசா தொடர்பான விவகாரம் என்பதையும் நாம் புரிந்து கொள்கிற அதே நேரம் அல்லாஹ்விடத்திலே கையேந்த மறந்து விடாதீர்கள். பாலஸ்தீன சுதந்திர தேசம் வெளியிட வேண்டும், பாலஸ்தீன மக்கள் நிம்மதி அடைய வேண்டும், பாலஸ்தீனத்திற்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும். அதுதான் அத்தனை பேருடைய எதிர்பார்ப்பு, ஆசை, அவாவாக இருக்கிறது. பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள், ஜனநாயக ரீதியில் அவர்களுக்காக குரல் எழுப்புங்கள். நாம் இவற்றை மாத்திரம்தான் செய்ய முடியும். சில்ட்ரன் ஆஃப் காசா ஃபண்ட் என்கிற இலங்கை அரசாங்கத்தினுடைய உத்தியோகபூர்வ நிதி சேகரிப்புக்கு உங்களால் முடிந்த உதவிகளை காசா மக்களுக்காக வாரி வழங்க மறந்து விடாதீர்கள். இந்த நிலையிலே காசா மக்களுக்காக பிரார்த்தனை செய்கிற அதே நேரம் வெள்ளிக்கிழமையாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்ல மறந்து விடாதீர்கள். அந்த நன்மைகளையும் நாம் அதிகம் பெற்றுக்கொள்கிற அதே நேரம் ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்திலே ஐநா பாலஸ்தீனத்திற்கான சுதந்திர தேச வாக்கெடுப்பு வெற்றி பெற வேண்டும் என்றும் அல்லாஹ்விடத்திலே கையேந்துங்கள். பிரார்த்தனையை விட பலம் வாய்ந்தது உலகத்தில் எதுவும் இல்லை. அணு ஆயுதம் இருக்கலாம், எந்த ஆயுதங்களும் இருக்கலாம், எவ்வளவு பிரம்மாண்டமான ஆயுதங்களும் இருக்கலாம், எவ்வளவு பெரிய படையணியும் இருக்கலாம். அனைத்து படையணிகளையும் அனைத்து ஆயுதங்களையும் மிஞ்சியதுதான் இறைவனிடத்தில் நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை. வல்ல ரஹ்மான் நினைத்தால் எதுவும் சாத்தியமாகலாம் என்பது நம்முடைய ஆழமான நம்பிக்கை. மூசா நபியை கடலுக்கு முன்னால் காப்பாற்றிய இறைவன், நபிகள் நாயகத்தை சவுர் குகையிலே பாதுகாத்த இறைவன், இப்ராஹிம் நபி அவர்களை தீக்குண்டத்திலிருந்து பாதுகாத்த இறைவன், இப்படி பல நபிமார்களை பல இக்கட்டுகளிலிருந்து பாதுகாத்த இறைவன் காசா மக்களையும் அப்பாவி சகோதரர்களையும் கண்டிப்பாக பாதுகாப்பான். அல்லாஹ்விடத்திலே நாம் கையேந்த கடமைப்பட்டிருக்கிறோம், பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அத்துஆஉ முகுல் இபாதா என்றார்கள் ரசூலுல்லாஹ். இபாதத்களினுடைய அடிப்படை தலையே துஆ தான் என்றார்கள். அல்லாஹ்விடத்திலே கையேந்துங்கள். அல்லாஹு தாலா அவர்களுக்கு நன்மை செய்ய போதுமானவன், அல்லாஹ் பரக்கத் செய்ய போதுமானவன். இறைவா, அந்த மக்களை நீ மட்டும்தான் பாதுகாக்க வேண்டும், எனவே அந்த மக்களை பாதுகாத்து விடு ரப்பே என்று சொல்லி அழுது புலம்புங்கள். நாம் புலம்புவதற்கு ஏற்ற இடம் இறைவனுடைய சன்னிதானம் மட்டும்தான் என்பதை மறந்து விடாதீர்கள். சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியவர்களே, அனைவரிடத்திலும் ஒரு அன்பான கோரிக்கையாக இதை நாம் வலியுறுத்தி கொண்டிருக்கிற அதே நேரம் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் வெள்ளிக்கிழமை ஐநா சபையிலே என்ன தீர்மானம் எப்படி நடக்கிறது என்பது அது நடக்கும் போதே உடனடியாக உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். பிரார்த்தனை செய்யுங்கள். வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் அருள் புரிய போதுமானவன். வாஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.